இமேஜின் நீங்கள் வந்து ஒரு வீடியோ கேமுக்குள்ளே இருக்கீங்க. இந்த வீடியோ கேமில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜஸும் நீங்கள் மேலே ஏற உங்களுக்கு ஹார்ட்னஸ்ஸு, அந்த ஒரு குவெஸ்ட் முடிக்கிறது, சைட் குவெஸ்ட் முடிக்கிறது, இதெல்லாம் வந்து போக போக டஃப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் போக போக உங்களோட கேமும் வந்து அந்த ஒரு ரிவார்டிங்காக இருக்கும் போக போக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு பிரான்ஸ் ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா, அந்த பிரான்ஸ் ரேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீசனை முடிச்சிங்கன்னா வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கும். அது வந்து ஒரு ரிவார்டு வச்சுக்கோங்க. இப்போது அது நீங்கள் டெவலப் பண்ணி அந்த ரேங்க்கை வந்து நீங்கள் ஏற்றிட்டு ஒரு பிளாட்டினமுக்கு போயிட்டீங்க. பிளாட்டினம் டைமண்ட் லீக்குக்கே போயிட்டீங்க. இப்போ இந்த பிளாட்டினம் அதுக்கப்புறம் டைமண்ட் லீக்கில் நீங்கள் வந்து உங்களோட சீசனை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ் பயங்கர ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் லைஃப்பும். இதில் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வந்து நீங்கள் கடந்து வந்துட்டு அந்த 4வது ஸ்டேஜ் இருக்கிறதுலையே குரூவலிங்கான ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. இந்த குரூவலிங்கான ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஐ மஸ்ட் அட்மிட் it will be much more rewarding than ever. கடவுள் வந்து it is almost like God has you on their sides and only you. அந்தளவுக்கு வந்து you will feel blessed, you will feel lucky, and then you will feel like everything is going your way and you will feel like everything is going super well அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இந்த 4 ஸ்டேஜஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னா the 90%, the beating the 90%. அதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 99% ஆக்சுவலி வந்து இது ஒரு எக்ஸாஜரேஷன் தான், இருந்தாலும் சொல்கிறேன். 90% எடுத்துக்கலாம். 90% of people, do you really think they're living the life that they want? I don't think so, to be honest. ஒரு சில பேருக்கு வந்து கோல்ஸ் இருக்காது, இன்னொரு சில பேருக்கு வந்து பர்பஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து அது மாதிரி இருக்கும். இன்னொரு சில பேருக்கு அவங்களுக்கு கோல் இருக்கும், ஆனால் வந்து அது வந்து அவங்களால ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இன்னொரு சில பேர்லாம் வந்து அவங்களோட ட்ரீம்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்க அதை வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதால் என்ன ஆகும், நம்ம போக போக லைஃப் வந்து ப்ராக்ரஸ் ஆகும்போது லைஃப் ஜஸ்ட் ஃபீல்ஸ் மோர் ஹார்டர். உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறி இருக்காது. அதால் என்ன ஆகும், பிடிக்காத வேலையை நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அது பிடிக்காத வேலையை பிடிக்காம தான் செய்வீங்க. அதால் என்ன ஆகும், லைஃப் ஃபீல்ஸ் அன்ரிவார்டிங், நத்திங்ஸ் சேஞ்சிங். அதால் என்ன ஆகும், யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஓவர் ஸ்டிமுலேட்டிங் வித் அதர் திங்ஸ். ரியாலிட்டிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் யோசிப்பீங்களே தவிர ரியாலிட்டி எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஐ டோன்ட் திங்க் யூ வுட் டூ தட். இது வந்து 90% ஆஃப் பீப்புள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நீங்கள் இப்போ இந்த கரண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா you gotta have to take actions to get into the disciplined lifestyle. ஏன்னா வந்து நீங்கள் டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலில் இருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய ரிவார்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது வந்து ஐ நோ இட் இஸ் டஃப், பட் யூ ஹேவ் டு டூ இட். ஸ்டேஜ் 2 என்னென்னா பீட்டிங் த 95% ஆஃப் பீப்புள். இப்போது நான் வந்து 90% ஆஃப் பீப்புளை பார்த்துட்டேன். இப்போ லாஸ்ட் இது மைனாரிட்டி 10% எப்படி இருப்பாங்கன்னா, they will actually do things that actually gets them to the higher level. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா they take care of themselves unlike the 90% of people. Unfortunately ஒரு சில பேருக்கு வந்து they are so depressed that they don't even brush their teeth, they don't even clean themselves, they don't even take care of themselves. அது மாதிரி 90% இருக்கும்போது அந்த லாஸ்ட் 10% வந்து they take care of themselves, they love themselves, they are willing to sacrifice for the things they want to do. ஸோ அவங்களோட ட்ரீம்ஸுக்கு வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க they are actually taking actions, they are actually living a disciplined lifestyle. இவங்களோட டிப்பிக்கலான ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, அவங்க எழுந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் மெடிடேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னா, அவங்க ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னா
அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சீக்கிரம் எழுந்துச்சு அதுவே வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், தேர் டெய்லி லைஃப்ஸ் கம்ஸ் அப். அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகலாம், இல்லைனா வந்து பிஸ்னஸுக்கு போகலாம், இல்லைனா காலேஜ் இருக்குன்னா என்ன மாதிரி காலேஜ் இருக்குன்னா வந்து காலேஜுக்கு போவாங்க. இன்றைக்கி அது மாதிரி தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் they will not overstimulate themselves. ஈவன் தோ சம் பீப்புள் அது மாதிரி தான் இருப்பாங்க. காலையில் அது மாதிரி வந்துட்டு நைட் அப்போ வந்து அன்வைண்ட் பண்ணுறதுக்காக வந்து வீடியோ கேம்ஸ் விளாடுறது, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு டிவி ஷோ பார்க்குறது. ஆக்சுவலி வந்து இந்த விஷயம் நான் நினச்சதை கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. என்னென்னா, do you really think your brain is actually relaxing when you are watching Instagram reels or when you are watching some TV show that you like? Do you really think your brain is relaxing? I don't think so, to be honest. ஏன்னா at the end of the day, if you really wanted to relax after a hard day, I would suggest go to sleep. I would suggest go do some actual dopamine-filled habit like reading the book and then meditating or gratitude journaling. இது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஏன்னா this is when your brain is actually relaxing. இது வந்து 10% of people பண்ணுவாங்க. ஆனால் இதுலன்னா the third stage of life of discipline என்னன்னா, these guys are a little bit more obsessed about their lifestyle. அதாவது இந்த ஸ்டேஜில் தான் I can say with confidence that I am in this stage. They are a lot more obsessed with the things that they wanted to do. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் ஒரு விஷயத்தில் they don't care about their health. They obsess about their health. இது வந்து this is where things starts to feel unhealthy. ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்டேஜை பார்த்துட்டு என்னடா இவன் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இவன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பாங்க ஒரு சில பேர். இன்னொரு சில பேர்லாம் இல்லையே கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரியே இருக்கே, isn't this bad அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, இவங்க அவங்களோட ஸ்க்ரீன் டைமை வந்து ரொம்ப பேர் மினிமமாக வச்சுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எல்லாம் they take every extra steps required to get some free time so that they can work on things that they wanted to do. For example, I wanted to do some musical instruments. எனக்கு வந்து கிட்டார் வந்து வாசிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுவேன், இதுக்கு வந்து டைம் வந்து ஒதுக்குவேன். அந்த டைம் ஒதுக்குறதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா டோன்ட் bullshit yourself. எல்லாருக்குமே வந்து 24 hours இருக்குது. ஸோ அதனால் why do some people like do things, I mean why do some people feel like they're doing everything at once and actually being good at it? இன்னொரு சில பேர்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அதை ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு டைமே இருக்காது. அதுக்கப்புறம் இதுமாதிரி they think that they don't have time. Whereas think about it, இப்போ வந்து உங்களோட ஸ்க்ரீன் டைம் என்னது currently right now? What is your screen time? Weekly average வந்து உங்களோட ஸ்க்ரீன் டைம் என்னது? கம்ப்யூட்டர், பிசி, லேப்டாப் எல்லாமே சேர்த்து, ஐ மீன் மொபைலே சேர்த்து. If it's more than 6 hours, what are you doing with your life, man? ஏன்னா 24 hours இல்லை 6 hours இல்லைனா 12 hours வந்து இது மொபைல் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது மாதிரி மெசேஜை பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது. Why? Unless you're using video games to make some money, எதுக்கு? Why this? எதுக்கு? Why are you wasting your time? You could just use your time for something better, right? இது மாதிரி தான் ரொம்ப நிறைய அந்த டாப் 0.1ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா these are the guys who are living the third stage of discipline. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டைமை வந்து they obsess about it, not just care about it. They obsess about their health, they obsess about their relationships, they obsess about their time, they obsess about their dreams. இது மாதிரி அவங்களுக்கு ஒரு அப்சஷன் இருக்கும். இந்த அப்சஷன் வந்து இவங்களை டாப்புக்கு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா think about it, ஒரு ட்ரீம் வந்து ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான், இன்னொரு ஆள் ஒருத்தன் இருக்கான். ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பாக்ஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருக்குது. ஒருத்தவனுக்கு விருப்பம் தான் இருக்குது, இன்னொருத்தவனுக்கு ஆக்சுவலாக அப்சஷன் இருக்குது. அதால் என்ன ஆகும், ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க அவங்களோட ட்ரைனிங்லேயே. ஒருத்தவன் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரியே அவன் ட்ரெயின் பண்ணுவான், அதுக்கப்புறம் அவன் ஆப்டிமைஸ்டாக ட்ரெயின் பண்ணுவான், ஆப்டிமைஸ்ட் ட்ரைனிங் பண்ணுவான்.
எஃபெக்டிவாக ட்ரெயின் பண்ணுவான். லெஸ் இஸ் பெட்டர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நார்மலாக வந்து அவன் ட்ரெயின் பண்ணுவான். இன்னொருத்தவன் என்னென்னா அந்த அப்சஸ்ட்கான காரணத்துக்காகவே டெய்லி ட்ரெயின் பண்ணுவான், பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுவான். ஹீ ஆல்மோஸ்ட் ட்ரெயின்ஸ் himself டு தி ஓவர்லோடு. இது மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து ட்ரெயின் பண்ணுவான். 2 பேரில் யார் ஜெயிப்பா பாக்ஸிங் மேட்ச்சில்? அஃப்கோர்ஸ் யூ கான்ட் டினை இட், இட் இஸ் த அப்சஸ்ட் காய். ஏன்னா he is obsessed to actually box and then win. பாக்ஸிங் பண்ணோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வின் ஆகுறதுக்காக ஒரு வெறித்தனம் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பர்சனுக்கு இல்லை. அதனால செகண்ட் பர்சன் இஸ் ஆப்வியஸ்லி மோர் டிசிப்ளின் அண்ட் ஹீ கெட்ஸ் தி அவார்ட். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜுக்கு வரலாம். இப்போது த டாப் 0.00001%. இது மாதிரி ஏன் வந்து இது மாதிரி நான் சொல்கிறேன்னா 7 பில்லியன் பீப்புளில் ஜஸ்ட் ஒரு 100 பீப்புள் 200 பீப்புள் இது மாதிரி தான் வந்து இவங்க வந்து இந்த 4வது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டிசிப்ளினை வந்து அவங்க தே ஃபாலோ. என்னென்னா தே டூ த ஹார்ட் திங்ஸ் ஈவன் ஆஃப்டர் தே அச்சீவ் சக்ஸஸ். அவங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்குது, அவங்க வந்து ஒரு அப்சஸ்டான ஒரு கோல் வந்து ஒன்று இருந்தது, அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஃபார் த லாஸ்ட் அந்த 4வது ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு they continue to do the hard work. ஒரு சில பேர் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க யங் ஏஜில் வந்து அவங்க நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஜிம்முக்கெலாம் போயிட்டா வந்து ஒரு செம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது வந்து பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒன்று இருக்குது. அவங்களுக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. they actually have a wife, they actually have children. அவங்களுக்கான அந்த ஒரு முக்கியமான ஒரு masculine chapter வந்து they have achieved it, they have completed it. அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க அவங்க? நீங்களே உங்களால் யோசிக்க முடியுதுல்ல, ஒரு அப்பா வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு அப்பா வந்து எப்படி இருப்பார்? Yeah, you can guess it, right? ஏன்னா 99% ஆஃப் ஃபாதர்ஸ்லாம் வந்து இது மாதிரி தான் இருப்பாங்க. 99% ஆஃப் மென் வந்து இப்படி தான் இருப்பாங்க. தே ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த யங்கஸ்ட் ஏஜஸ். அதுக்கப்புறம் அவங்க வயசாக தே ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் themselves like it's nothing, right? Like it's absolutely nothing. It's almost as if discipline is temporary. Well, in reality அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. Discipline is eternal. It is an eternal struggle which actually gets you the reward you want. Excuse me. It is the discipline which takes you like eternal struggle to get you to a lot more higher stages. Think of David Goggins. Think of Hamza Ahmed. Think of Andrew Tate. Think of Cameron Hanes. ரொம்ப நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்குலாம் வயசாகியும் they are fathers, they are good husbands, they are good fathers. இது மாதிரி இருந்தாலுமே they still choose discipline. They still choose strength over complacency. They choose strength over weakness. They choose spending their time on workouts rather than just sitting at home and watching TV shows. Disciplined lifestyle. ஸோ இதுமாதிரி இந்த 4 ஸ்டேஜஸில் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இன் கன்க்ளூஷன் நான் இதான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா the 99% ஆஃப் பீப்புள், இவங்க வந்து they are definitely not disciplined. They spend most of their time digital. அது அவங்களோட ரியாலிட்டியை வந்து அவங்க எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா பிகாஸ் they don't really like their reality that much. அவங்களோட ட்ரீம்ஸை வந்து அவங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் they just had enough. அதனால வந்து அவங்களோட ரியாலிட்டியை எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. The second stage என்னன்னா they care about themselves. They care about their health, their mind, their body. அதுக்கப்புறம் they are disciplined. அதுக்கப்புறம் அவங்க வந்து டஃப்பான விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களோட கோல்ஸ் வந்து இன்னும் செய்து அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிசிப்ளின் என்னென்னா தி அப்சஸ்ட் கேட்டகரி. இது வந்து நாட் எவ்ரி ஒன் கேன் கம் திஸ் இஸ் டாப் 1% சொல்லிட்டு சொல்லுவேன் நான்.
டாப் 1% என்னன்னா they obsess about their time. அதாவது 24 ஹவர்ஸில் 24 ஹவர்ஸையும் எப்படி வந்து they can use to achieve greatness. How they can use this 24 hours to be the best version of themselves. அதாவது not 12%, not 11%, not 12 hours, not 11 hours, not 8 hours. Full 24 ஹவர்ஸுமே எப்படி வந்து ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப்னு தான் சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 24/7 அவங்களோட டைம் வந்து அவங்க எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட டைம் தே ஆர் அப்சஸ்ட் அபவுட் த டைம். தே டோன்ட் ஈவன் கேர் அபவுட் எனி ஆஃப் திஸ் டைம் வேஸ்டிங் திங்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் சர்டன்லி நாட் த லீஸ்ட், த டாப் 0.001%. இவங்க எப்படின்னா தே மேக் மனி, தே ஆர் ஸ்ட்ராங், தே ஆர் ஃபிட், தே ஆர் ஓல்ட். ரிமெம்பர், தே ஆர் ஓல்டு. நம்மளோட வயசு இருக்கிறவங்களாம் வந்து அவங்க 0.001% கம்பேரே பண்ண பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அந்த 0.001% இருக்கிறவங்க அந்த 4வது ஸ்டேஜ் ஆஃப் டிசிப்ளினில் இருக்கிறவங்களாம் 30 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க, 35 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க, 40 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க. ஏன்னா these are the guys who achieve the things that they want, but still they choose the hard things. அவங்க வயசே ஆகாத மாதிரி அவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு வயசாயிருக்கும், பட் they choose discipline, they choose hard work so much that they still have the youthful energy. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்ஷனபிள் ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாமல் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். நோ கில்ட்டி, நோ நத்திங். டோன்ட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப் ஃபார் திஸ். இப்போயே நான் சொல்லிக்கிறேன். யூ கேன் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப், யூ கேன் பி டஃப் ஆன் யுவர் செல்ஃப். யூ கேன் சே ஏன்டா நீ இப்படி இருக்க, இன்னும் நல்லா பெட்டராக இருக்கலாம்னு தான் சொல்லிட்டு நீங்கள் சொல்லணுமே தவிர ஏன் நான் இப்படி இருக்கேன், நான் ஐ ஹேட் மை செல்ஃப், அது மாதிரிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. செல்ஃப் ஹேட்டட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்ரிமெண்டல் திங்ஸ் எவர். அதாவது லோ செல்ஃப் எஸ்டீம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்ரிமெண்டல் திங்ஸ் எவர். திஸ் வில் டேக் ஹேல் ஆஃப் லாட் மோர் ஹார்ட் ஒர்க். எனக்கே வந்து இது பயங்கர டஃப் தான். ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், ஐ எம் நாட் எனி திங். நானே வந்து இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் தான் இருக்கேன். ஐ எம் 19 years old ப்ரோ. எனக்கு இன்னும் கொஞ்சம் மாதத்தில் ஐ எம் 20 years old. நானே வந்து ஐம் at the literal beginner stage of life, bro. So don't think I'm perfect. I don't even think I'm perfect, bro. So நீங்கள் வந்து don't feel bad about yourself. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா don't feel bad about yourself. You can build up success. So இதை பற்றி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் we'll meet you at the next video. Get down, get up again and improve.